தான் எனக்கு தெரியும். இது மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை. சரி, மிஷினிங்கு நார்மலாக எல்லாமே இருக்கும், ஃபவுண்டரி இருக்கும், பில்டிங் எல்லாமே இருக்கும். மிஷினிங் ஒரு பார்ட் அவ்வளோதான் முடிச்சு. மேக்ஸிமம் மிஷினிங் டீமை நம்ப மாட்டாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு மிஷினிங் சைடில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஃபவுண்டரி தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மிஷினிங் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா கொஞ்சம் அது டிமோட்டிவாக தான் இருந்துச்சு எனக்கு. பட் ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது தெரியுது இது ஒரு கம்யூனிட்டியே இருக்குது, நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சொல்கிற மாதிரி தான், சார் சொல்கிற மாதிரி எல்லாருமே 20 years பிஃபோர் தான், எல்லாமே 20 years பிஃபோரில் தான் இருக்கும். இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறது, நம்ம செட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறது, டூல்ஸ் யூஸ் பண்ணுற அந்த டைப்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா 20 அந்த காலத்துல எல்லாம் பண்ணாங்க. மறுபடியும் நம்ம அதே தான் பண்ணிட்டு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. என்ன நம்ம போய்கிட்டு இருக்கு, எதில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகிறோம் தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் தான் சொல்கிற இந்த மாதிரி இத்தனை சிஸ்டம்ஸ் உள்ளே இருக்குது, ஆட்டோ சிஸ்டம்ஸில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நம்ம வந்து இவ்வளோ கொண்டு வரலாம். ஆனால் நம்ம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணல, வந்துருச்சு பட் ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு கம்பெனி வந்து ஃபீட்பேக் கேட்பாங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணும்போது நான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொன்னால் சொல்ல முடியாது. இன்னொரு 6 months இல்லை 1 yearல ஏதோ ஒரு விஷயம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ சாய் சொல்லி இந்த சொல்லி கொடுத்தது மாதிரி நல்லா சொல்லி கொடுத்தாங்க. தரும் சார் ஆகட்டும், சங்க கணேஷ் சார் ஆகட்டும், உள்ள போய் இத்தனை நாளாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி பழகிட்டோம். ஸ்மார்ட் சார் மாதேன் சார் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. நீ நல்லா சேஃப்டி ஐட்டம் சொல்லி கொடுத்தாங்க.